Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாஃப்டான ஒரு இட்லிக்கு ஒரு சட்னி ரெசிபி தாங்க. இந்த சட்னி உடுப்பியில் ரொம்பவே ஸ்பெஷலான சட்னி. உடுப்பி ஸ்பெஷல் கார சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் உடுப்பி ஸ்பெஷல் வேர்க்கடலை சட்னி அப்லோட் பண்ணியிருக்கு. அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உடுப்பி போனவங்க கண்டிப்பாக இந்த சட்னியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சட்னியோட அளவுகள் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். கரெக்டான அளவுகளோட நல்ல சுவையான உடுப்பி ஸ்பெஷல் கார சட்னி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் செஞ்சு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்போ சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடிகனமான கடாயை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் இது 3ல் எது வேணாலுமே பயன்படுத்திக்கலாம். இதில் 6லேருந்து 8 நீல காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி 5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் கலருக்காக மட்டும்தான். கர்நாடகாவில் இந்த சட்னி செய்யறதுக்கு பேடிகே சில்லி அப்படிங்கிற மிளகாய் தான் பயன்படுத்துவாங்க. அது அவங்க ஊர் மிளகாய். நமக்கு அந்த மிளகாய் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் நம்ம அதை யூஸ் பண்ண தேவையில்லை. இது போல் லைட்டாக வறுப்பட்ட உடனே மிளகாவை எடுத்துடலாம். இதுலேயே சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம். புளி நிறைய சேர்த்துட வேணாம். நான் சொன்ன இந்த அளவுகளுக்கு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியே போதுமானதாக இருக்கும். நல்ல புளியை எண்ணெயில் கலந்து விட்டுடுங்க. புளியோட பச்சை வாசனை நம்ம வதக்கும் பொழுதே போயிடணும். ஆனால் ஃப்ளேமை மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க. ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். எப்பொழுதுமே நம்ம வழக்கமாக சொல்கிறது தான். புளியை எடுத்து தனியாக வச்சுட்டு அதில் 3 பல்லு பூண்டு, 1/2 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி நிறைய சேர்க்க வேணாம், 1/2 இன்ச்சு அளவுக்கு சேர்த்தா போதும். அதுலேயே ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாவோ இல்லை ரொம்ப சிறுசாவோ கட் பண்ண வேண்டாம். இது போல் கட் பண்ணி வதக்குனிங்கன்னா கரெக்டாக அது வதங்கி வரும். வெங்காயம் வதக்கும் போது தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நீங்கள் குறைச்சி வச்சிங்கனாலும் வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். இது போல் வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, அந்த தக்காளியும் இதே போல் கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு கலந்து விட்டுடலாம். இந்த எண்ணெயோட தக்காளி நல்லா கலந்து வரட்டும். கலந்த பிறகு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு இது அப்படியே வச்சுட்டா அந்த ஆவிலேயே தக்காளி வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி அந்த பச்சை வாசனை மாறி இருக்கணும். இது போல் கரண்டி வச்சு நம்ம மசிச்சா மசியணும். அந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் பத்தலைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு மிளகாய், அதற்கு அடுத்தது புளி, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1/2 மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு எப்பொழுதுமே தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது, எலசாகவும் இருக்கக்கூடாது. அது போல் தேங்காய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களோட தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நான், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு. இதற்கு பதிலாக கட்டி வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது போல் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம கொஞ்சமாக அரைக்க போகிறோம். இதில் கண்டிப்பாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்து அரைக்கணும். அதுதான் இந்த சட்னிக்கு ஸ்பெஷலே. இந்த காரத்தோட இந்த இனிப்பு சேரும் பொழுது தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். பொதுவாக அவங்க வெள்ளைக்கட்டி தான் சேர்ப்பாங்க. நம்ம நாட்டு சர்க்கரை இல்லை தூள் பண்ண வெல்லம் வாங்கியிருப்போம் இல்லையா, அது சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கனாலும் டேஸ்ட்டு கரெக்டாக வந்துடும். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆறிருக்கு. அதை இதில் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பக்குவம் பார்த்துக்கோங்க. இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி கரெக்டான பதத்தில் இருக்குது. உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க.
இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க. நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு தேவையான அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட விருப்பப்படி எண்ணெய் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் இதில் சேர்த்துடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் ஃபுல்லாக பொரிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். அதற்கு அடுத்தது உடைச்ச உளுந்தம் பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு இனுக்கு உருவி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலையும் உளுந்தம்பருப்பும் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். அதற்கு அடுத்தது நீல காஞ்ச மிளகாவை கிள்ளி எடுத்து சேர்த்துருக்கேன். குண்டு காஞ்ச மிளகாவாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடே போதும். லைட்டாக மிளகாய் அப்படியே பொரிஞ்சுதுன்னா போதும், கலர் மாறக்கூடாது. இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது ஒரு கரெக்டான ஒரு பதத்தில் பொரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான சுவையில் கமகமன்னு ஒரு மணத்தில் உடுப்பி ஸ்பெஷல் கார சட்னி நம்ம வீட்லேயும் ரெடி ஆகிடுச்சு. இதே அளவுகளோட நீங்களும் இந்த சட்னியை சமைச்சி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.